எருசலேமோட போய் சொல்லுங்க, உன் போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு அப்படின்றார். என் அன்புக்குரியவர்களே, இப்ப நடந்துகிட்டு இருக்க யுத்தமே கிடையாது. பிசாசுக்கு நமக்கும் போரே இல்ல. யுத்தம் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு 2 பேர் போடுவாங்க இல்ல, அதுக்கு பேர் தான் யுத்தம். நாட்டை ஒருத்தன் கைப்பற்றினதுக்கு அப்புறம் நடந்தா அதுக்கு பேர் யுத்தமே கிடையாது. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தது போரு, 2000 வருஷத்துக்கு முன்பாக நான் முடிந்ததுன்னு சொன்னப்போ போர் முடிந்தது. இன்றைக்கு மனுக்குலத்துக்கு எதிராக பிசாசன் கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை வியாதிகளும் போர் அல்ல, அது கலகம். ஆகவே கலகத்தை எப்படி ஒடுக்க வேண்டும்? இருப்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார்? இந்த உலகத்தை சரியான பாதையில் திருப்பக்கூடிய மாலுமிகள். இதை என்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமும் சபைகளும் புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு இந்த உலகமாகிய கப்பல் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும், ஐஸ்வர்யத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். வருகிற வருஷங்கள் நம்முடைய கண்கள் அதை பார்க்கும். மாபெரும் மாற்றங்களை இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் நீயும் நானும் ஏற்படுத்தி இருப்போம் என்று நான் சொல்லுவேன். என் அன்புக்குரியவர்களே, அப்ப ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த ஆளுகையை நீங்களும் அவரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. நான் இதை சொல்றேன் ஆண்டவரே. அப்ப அதே நானும் சொல்றேன். இல்ல சொல்றதுக்கெல்லாம் ஆமான்றீங்க, என் பேரே ஆமேன் தான்டா. அப்ப நல்லா கவனிங்க, பல இடங்களிலே தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள், அது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இயேசு சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுக்கு கொடுத்த அதே வசனத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. என்ன ஆண்டவரே, அந்த அவரால் ஒண்ணுமே முடியாது, அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. ஆமா, உன்னால முடியாது ஒண்ணுமே இல்லை. என்ன ஆண்டவர் சொல்றீங்க? ஆமா, நீ அந்த பவரோட தானே இணைஞ்சிருக்கிற. உன்னால முடியாதுன்னு ஒன்று இருக்குன்னா அவரால் முடியாதுன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் ஒன்றை தான் சாயல்லாம் படைச்சிருக்காரு. ப்ராடக்ட் சரியில்லைன்னா ஆளே சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ உங்களை அந்த வசனம், அப்போ இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தேவனால் எல்லாம் கூடும்ன்றார். இன்னொரு இடத்துல உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு தேவனுக்கு கொடுத்த வசனம். உபாகமத்தில் சொல்லுது, இஸ்ரவேலை பார்த்து, இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, கடவுள் கொடுத்த அதே வசனம் மனுஷனுக்கு கொடுத்துருக்கு. அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உன்னை எனக்கு சமமாக தான்டா படைச்சிருக்கிறேன். நீ சிறு பிள்ளையா இருக்கிறனால உனக்கு தெரியல, நீ வித்து. உனக்கு அறிவு வரும்போது, நீ புத்திரன் ஆகும்போது உனக்குள்ளே இருக்கிற என்னுடைய வல்லமை புறப்பட்டு வெளியே வரும். எனக்கு சரிக்கு சமமா உனக்குள்ள இருந்து வல்லமை புறப்படும். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு நீ தேவர்களாய் அழைக்கப்படுகிறாய். அப்ப எனக்குள்ள எவ்வளவு வல்லமை புறப்பட்டு வந்தாலும், பிதாவுக்கு சமமான வல்லமை புறப்பட்டு வந்தாலும் நான் பெருமை பாராட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருந்து புறப்படுற எந்த வல்லமையும் என் வல்லமே இல்லை. என்னை படைத்த தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினாலே எனக்கு அதுல எந்த பயமும் கிடையாது. நான் பிதாவுக்கும் தேவனுக்கு சமமா இருக்கத்தக்கதாக எங்களை அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறாரு. படைக்கும் போது அப்படி படைச்சிருக்காருன்னு சொல்லும் போது துளி அளவு கூட இதை புரிந்து கொண்டு சொல்கிற எங்களுக்கு பெருமை வருவதே இல்லை. புரியாமல் வெளியே நிற்கிற நீ சொல்லாவிட்டால் உனக்குள்ள அந்த பெருமை இருக்கிறது. நாங்கள் சொன்னாலும் பெருமை இல்லை. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியுது, எங்கள்கிட்ட இருந்து புறப்பட போற வல்லமை, புறப்படுகிற வல்லமை எங்கள் வல்லமை அல்ல. எங்களுக்குள்ள இருக்கிற வித்தே அவரோட வித்து. அதனால நாங்க அவருக்கு சமமா இருக்கிறோம்னு சொல்லும்போது அது எங்களுக்கு பெருமை இல்லை, அவருக்கு பெருமை. கையத்தட்டு, கையத்தட்டு. ஆமென், ஆமென். நான் அவருக்கு சமமா இருக்கிறேன்றது அவருக்கு பெருமை. நான் அவருக்கு சமமா, அதாவது அவர் என்னை அவர் சாயலா படைச்சிருக்கான்ற அவருக்கு பெருமை. நீங்க சாதிக்கும் போது அது அவருக்கு பெருமை. உங்க பிள்ளை கலெக்டர் ஆயிட்டா யாருக்கு பெருமை? என்ன அவங்க அப்பா என்ன நீ போற போக்க சரியில்லை, பெரிய வேணாடா நீ அப்படின்னு வரா? சொல்லுங்க, என்ன நீ கலெக்டர் ஆனா பெரிய வேணா அப்படின்னா அவன் அப்பனான்னு யோசிக்கணும். போத இப்ப பிள்ளையோட வித்தை யோசிக்க கூடாது, அப்பாவோட வித்து என்னன்னு பார்க்கணும். எந்த ஒரு தகப்பனும் செய்ய மாட்டான், சந்தோஷப்படுவான். நீ எந்த கடவுளை தான்ப்பா சொல்ற, எனக்கு புரியலையப்பா.
இவர் கடவுளுக்கு சமம்ன்றார், தேவர்கள்ன்றார், தேவர்களுக்கு என்ன கோவம் வரும், தேவர்ன்றாரு, இவர் தேவனா? தேவனா? அப்போ தேவனுக்கு எவ்வளோ கோவம் வரும்னா, நீ இன்னும் தேவனை பற்றி ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நீ புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வல்லமையை நீ புரிந்து கொள்ளுகிறாயோ அந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுறாரு. அதை புரிஞ்சுக்க போத நீ. உனக்கு பேசிக்கே தப்பு, அப்பாவை பற்றி அவனுக்கு தெரியல. அந்த அப்பா உள்ளம் தெரிஞ்சிருந்தா அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியும். என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், என்னை பார்க்கலும் பெரிய கிரியை செய்வான். நீ என்ன பண்ணாலும் பெருமையும் புகழும் அவருக்கு. ஏன்னா நீ அவர் நாமத்தில் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்குள்ள இருக்க வித்து அவர் வித்து, உங்களுக்குள்ள இருக்கிற யோசனை அவர் யோசனை, உங்களுக்குள்ள இருக்க பேச்சு அவர் பேச்சு. இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ பெருமைப்பற்றுவியோன்னு பயந்தினா நீ ஒரு முட்டாள். ஏனென்றால் பெருமைப்படுவதற்கு உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பதை இன்னும் நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெருமை வராமல் இருக்கணும் சார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயப்பா, பெருமைப்படுற கொண்டு என்னடா இருக்கு? நீ பெருமை பற்றக்கூடாது நினைக்கிற பத்தியா, அது கூட தேவன் கொடுக்குற கிருபை, அறிவு. என் அன்புக்குரியவர்களே, தேவன் மனுஷனை தேவர்களாக தான் சிருஷ்டித்தார். அதனால நீங்க அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நான் விஷயத்துக்கு வரேன். அப்ப ஒரு வசனம் பாருங்க, பல வசனங்கள் தேவனுக்கு அவனுக்கு மனுஷனுக்கும் ஒரே மாதிரி வரும். அப்ப அப்பா இங்க பாருங்க, எல்சடாய், எபினேசர், இம்மானுவேல், இதெல்லாம் கடவுளோட பேரு. அந்த பேரில் வந்து நான் போய் நிற்கும்போது அப்போ தேவன் என்னை எப்படி பார்க்குறாரு? ஏய், அந்த வராண்டா, ஒரு எல்சடாய் வராண்டா, கையத்தட்டு கையத்தட்டு, இந்த இம்மானுவேல் வராண்டா, எபினேசர் வராண்டா. ஆமாம், அப்படி வந்து என்ன செய்கிறாரு? வந்து தேவன் பேர் வந்து தன்னுடைய சாயலாக தான் நம்மளை பார்க்குறாரு. அப்படித்தான் இந்த கப்பலை பற்றி இப்போ தான் நான் மேட்ருக்கு திரும்ப இன்னொரு உட்கருத்துக்கு வரேன். கப்பலை பற்றி சொல்லும்போது கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றினால் அடிபட்டாலும் அது அலைகளினாலே மோதினாலும் அது காத்து போற போக்கில் போகாது. அதை நடத்துகிறவன் அது போகும்படி அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்குத்தான் அந்த கப்பல் போகும். இந்த வார்த்தையை 100 தடவை பேசியிருக்காரு என்கிட்ட. ஒரு தடவை சொல்லுவார், டே நான் தாண்டா அவனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் யோசிக்கிறான்டா நடக்கும், நீ ஒன்றும் பயப்படா போ அப்படின்வார். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்காண்டவரே அப்படின்னு இல்லை. சரி, நீ கூட என்ன யோசிச்சுக்க, ஆனால் நீ யோசிக்கிற இடத்துக்கு போகாது, நடத்துகிறவன் நான் யோசிக்கிற இடத்துக்கு தான் வாழ்க்கை வரும்னுவார். ஆஹா, தேவன் யோசித்தாதான் போகணும். பயப்படுறப்பெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், நான் யோசிக்கிற இடத்துக்கு தான்டா போகணுவார். நல்லா தைரியமாக இருப்பேன் பார்த்தீங்களா? அப்போ சொல்லுவார், நீ யோசிக்கிற இடத்துக்கு தாண்டா போகும், டோன்ட் வரின்னுவார். நீ தானே நடத்துகிற வேணும். ஆமாண்டவரே. அப்போ வந்து கப்பல் என்ன செழிப்பு தானே யோசிக்கிற, செழிப்புக்கு தான் போகும், பயப்படாத போ, செழிப்புக்கு தான் போகும். ஆரோக்கியத்தை யோசிக்கிறாண்டவர், ஆரோக்கியத்துக்கு தான் போகும், ஏன்னா அந்த கப்பலை நடத்துகிறோம் நீ தான்வார். எனக்காச்சும் பயந்து உட்காந்துருப்பேன்ல, அப்போ சொல்லுவார், நான் தாண்டா உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டவரே, நேற்று நான் நீங்கள் இன்னைக்கு நீங்கன்றீங்க. அதுதான் ரெண்டு டிரைவர் கை தட்டுங்க ஒருத்தவர். ஆமே, நான் மிரண்டேன்னா அவர் பிரேக்கை போட்டுவார், கையை தட்டு. நான் கரெக்டாக ஓட்டினா அவர் பிரேக்லேருந்து காலை எடுத்துவார். அப்படியே ஓட்டிக்கிட்டே இரு கும்முன்னு போகுது. ஏய் அமுக்கு பிரேக்க, ஐயா பிரேக்கை காணும். அடுத்த தடவை கரெக்டாக அமைக்கிறது. இதில் எதுவும் பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ எது வரைக்கும் என் கூட அந்த அவங்க காரில் ஓட்டிக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஓட்ட தெரிகிற வரைக்கும் என்ன செய்கிறாரு, 2 பிரேக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் தனியாக தான் ஓட்டுறேன். என் காருக்கு ஒரு பிரேக் தான் இருக்குது, என் காருக்கு ஒரு ஆக்சிலேட்டர் தான் இருக்குது, என் காருக்கு ஒரு கிளட்ச் தான் இருக்குது. இப்படி நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் ஓட்டுற வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பார். இருந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கரவல் ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்துவார். அதிகாரத்தை பற்றி பேசுகிறனால நீங்கள் வந்து ஐயோ என்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவராக இருக்குது, நான் தான் இந்த உலகத்தை மாற்றணும் போல அப்படின்னு அவன் அங்கே போனோம்னா அவன் என்ன சொல்கிறான், வந்து எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது, அதனால் எல்லாரும் அழுவோம் அப்படின்றான். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, நம்மகிட்ட வந்து 10 காசு கூட பிரயோஜனம் கிடையாதுன்றான். அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் தண்ணி இங்கே வந்தோம்னா எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு இதுவும் வந்து உனக்கு ஷாக்காகி போயிருது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் கையில் இல்லை, உன் கையில் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. ஆமென். ஆதியாம் 1-ம் அதிகாரம் 28-ம் வசனத்தின்படி ஆதாமும் ஏவாளும்
கரத்தை தேவன் பிடித்து, நீங்கள் பழகி பருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இது ஆதாமுக்கு தனியாக சொல்லவில்லை, ஏவாளுக்கு தனியாக சொல்லவில்லை. மணவாளன் மணவாட்டி இணையும் போது பூமி ஆளுகை செய்வது என்று சொன்னார். அப்படியே மணவாளனாய் இயேசு மணவாட்டியாய் நாம் உன்னதங்களில் அமர்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த கப்பலை நடத்துகிறது சில நேரம் அவர் நான்வார், சில நேரம் நீன்வார். இது ரெண்டுமே உண்மை சார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நடக்கிறவனுடைய நடைகள் அவனாலே உண்டாகிறது அல்ல, அவனை நடத்துகிறவராலே உண்டாகிறது. அப்ப இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துறது யார் தான்? கர்த்தர். நீதியின் பாதையில் உன்னை நடத்துவார். நடத்துவார்னு 1000 இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இந்த கப்பல் நடத்துறது யாரு? தலைவர் தான். நான் கவலைப்பட வேண்டியதே இல்லை. சரி, செழிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இத்தகைய திட்டங்கள் தேவன் பரிசுத்தாவின் உந்துதலில் நான் செயல்பட்டு நல்ல தைரியமாக போயிட்டு இருக்கும்போது இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறது யார் தான்? நான் தான். அப்போ உங்கள் சித்தம், எத்தனை பேசுவார், உங்கள் சித்தம் மிகவும் முக்கியமானது. ஏன்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? நீங்கள் கப்பலை நடத்துகிறவர்கள், இந்த உலகத்தை நடத்துகிறவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். கிறிஸ்துவுக்குள் உங்கள் சாயல் என்ன என்பதை இந்த வாரத்தில் நான் பேச ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சாயல் என்னவென்றால், நான் கப்பலை நடத்துகிறவன். எல்லாம் சொல்லுங்க, நான் நடத்துகிறவன். கப்பல் எது? இந்த உலகம். பெரும் கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது. எவ்வளோ பெருசாக இருந்துட்டு போகுது. பெரிய கப்பலுக்கு பெரிய சுக்கான இதை போடுறாங்க, சுக்கானை போடுறாங்க. சின்ன சுக்கான் தான் பெரிய கப்பலே திருப்புது. அப்படி உங்கள் மைண்டு, என்னை பொறுத்தவரை நாக்கு தான் சுக்கான்னு நான் சொல்ல மாட்டேன், மைண்டு தான் சுக்கானே. அப்போ நாக்கு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்கள் வந்து சுக்கான ஒரு சுற்றுறீங்களே, அப்படி சுற்றும்போது இது மட்டும் சுத்தாது, இதுக்கு கீழே ஏகப்பட்ட பல்சக்கரம் இதோட சேர்ந்து இருக்கும். அது அம்புட்டுமே கப்பா 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 கப்பான்னு சுற்றும். நீங்கள் இதை சுற்றின ஒன்று அங்கே பயங்கரமாக சுற்றும், எல்லாம் சுற்றி தான் திரும்பும். அப்படி தான் இந்த நாக்கை நீங்கள் பேசும்போது இதுக்குள்ளே ஏகப்பட்ட பல்சக்கரம் இருக்குது. இங்கே இந்த பல்சக்கரம் எல்லாமே சுற்றும், கப்பா 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 கப்பான்னு சுற்றி வெற்றிக்கு நேரம் அப்படியே திரும்பும் பாருங்க. சில நேரம் டக்குன்னு திரும்பலன்னு பயப்படக்கூடாது, நீங்கள் திருப்பணும். அது திரும்பும், நீ பயப்பட வேண்டாம், அது திரும்பும். இந்த முதல் ட்ரை சைக்கிள் ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது ஈஸியாக ஓட்டிடலாம், ட்ரை சைக்கிள் ஓட்டினவங்களுக்கு தான் தெரியும். நான் சில நேரம் எங்கள் ஏரியாவில் ட்ரை சைக்கிள், சார் சும்மா ஒரு பார்த்து ஓட்டுப்பான்னா, ஓட்டினோன்னு என்ன செய்யும், ட்ரை சைக்கிள் ரிச்சா இதெல்லாம் வந்து அப்படியே ஒன் சைடு இழுக்கும். எப்படா ஓட்டுறாங்க என்ன தெரியாது. அதுவே அது போகிற போக்கில் போனோம்னா நேராக சாக்கடையில் போய் கவுத்தி விட்டுரும். இப்போ இந்த உலகம் இழுத்துக்கிட்டு தான் போகுது நம்மளை. அதுக்காண்டி இந்த உலகத்துக்கு ஏற்றார் போல நாம் பேசக்கூடாது. நாம் பேசுகிறதுக்கு ஏற்றார் போல இந்த உலகம் மாற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ இந்த ட்ரை சைக்கிள் 3 சக்கர வண்டியை நீ ஓட்டும்போது ஒன் சைடு இழுக்கத்தான் செய்யும். அப்போ சொல்லுவான், நீ இழுக்குதுன்னு விட்டினா அது உனக்கு கொண்டு போயிடும். ஆனால் நீ பேலன்ஸ் பண்ணினா அது வரும், அது வரும். இந்த உலகம் மாறும், மாறும். நான் சொல்கிறேன், எதிர்மறையான இந்த சூழ்நிலை மாறும், மாறும், மாறும். தேவனை போல் பேசுங்கள், தேவனிடத்தில் பேசுங்கள். நீங்கள் தேவனை போல் பேசும்போது நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் பேசும்போது தேவன் ஆளுகை செய்கிறார். இது கேப் தான். இஃப் யூ வாண்ட் டு டேக் ரெஸ்ட், then he will take care of it. அடுத்து வந்து if you want to move அப்படின்னா he will hand over it to you. அப்படி தான் இது போயிட்டு இருக்கு. மிக அழகான ஒரு ஆட்சி. ஆமென். ஆளுகை. அப்ப இந்த பூமியை நாம் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த பூமியை நடத்துகிறவர்கள். இந்த வார்த்தை கேட்குறவங்க 1000 பேர் இருக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த பூமியை நடத்துறது நீயும் நானும். இதுதான் இந்த செய்தியின் மைய கருத்து. இதில் வந்து நல்லா கவனிங்க, சில ஃப்ளேவர்டு இது இருக்கும், ரெவலேஷன்ஸ். சிலது வந்து வழக்கமாக போடுற உப்பு அப்படின்ற ஒரு ஐட்டம் எடுத்திங்கன்னா எந்த ஐட்டத்துக்குமே போடணும் உப்பு. அந்த மாதிரி தேவன் நல்லவர், தேவன்கிட்டருந்து வியாதி வரல, இதெல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் எல்லா மெசேஜ்லேயுமே இருக்கும். உப்பு ரொம்ப முக்கியமானது, ஆனால் அடிக்கடி நீ கேட்டது, ஆனால் முக்கியமானது.
அடுத்து சில ஜோக்ஸ் இருக்கும், அது மேலே இருக்கிற டெக்கரேஷன். சில ஃப்ளேவர் இருக்கும், அது வந்து ரெவலேஷனோட ஆடட் ரெவலேஷன்ஸ். ஆனால் மெயினான ரா மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஒன்று இருக்கும், ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி மெயினான ரா மெட்டீரியலை தான் இப்போ நான் சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த உலகத்தை நீ எங்கே இருந்தாலும் சரி, இந்த உலகம் ஒரு கப்பல், இந்த ஒட்டுமொத்த உலகம் ஒரு கப்பல். அதில் 1000 பேரோ இப்போ 10,000 பேரோ உலகத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தான் அந்த உலகத்தை சரியான இடத்துல நடத்தக்கூடிய மாலுமிகளாக, கப்பலுடைய நடத்துகிறவர்களாக, ஒரு கேப்டனாக நாம் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். Then only you know this truth. இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தை நீ நானும் திருப்ப முடியும். நான் ஒரு மாலுமி, நீ ஒரு மாலுமி. நாம் ஒவ்வொருவரும் இணையும் போது இந்த கப்பலை சரியா திருப்ப முடியும். பயப்படாத மகனே, கையை தட்டி நீ இயேசுவின் நாமத்தில். ஆமென். நீ யார்? கிறிஸ்துவுக்குள்ளாக சொல்லுங்க. நான் ஒரு மாலுமி, நான் ஒரு கப்பலை நடத்துகிறவன். இந்த மகா பெரிய கப்பலை நடத்தும்படி கர்த்தர் எங்களை கேப்டனா அழைச்சிருக்கிறார். கையை தட்டுக்கு போறவருக்கு ஆமென். பிரைஸ் காட். பெரிய ஃப்ளைட்டில் பொதுவாகவே ஃப்ளைட்டில் எத்தனை பைலட் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. கப்பலில் எத்தனை பேர் இருப்பாங்க? கேப்டன் 2 பேர் இருப்பாங்க. தேவைப்பட்டால் கூட இருப்பாங்க, 4 பேர் கூட இருப்பாங்க. அப்படி தான் இந்த உலகத்தை, இந்த உலகமாகிய கப்பலை பெரும் காற்றில் அடிபட்டாலும் அடிபட்டுக்கிட்டு இருக்கட்டும், நீயும் நான் என்ன பேசுகிறோமோ அந்த இடத்துக்கு தாங்க இந்த கப்பல் போகுது. அந்த இடத்துக்கு வந்துடும், திரும்பிடும், சரியான இடத்துக்கு திரும்பிடும். முத காரில் போயிட்டு இருக்கும்போது ஸ்டேரிங் என்ன செய்கிறேன்? திருப்புறேன். ஆனால் கார் நேராகவே தான் நிற்கிது. எப்படி? காரு நேராக நிற்கிது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்னும் கியர் என்ன செய்யலை, போடலை, வண்டி ஆனில் இருக்குது. வண்டியை திருப்பணும், ஸ்டேரிங்கை திருப்புறேன். நானும் திருப்புறேன், பாடி நேராகவே தான் அடிக்குது. உடனே இந்த வண்டி நம்ம சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது. நேராக நிற்கிதா, பரவாயில்ல, ஆக்சிலேட்டரை இன்னும் கொடு, பண்ணுற ஜபத்தை தொடர்ந்து பண்ணு. ஸ்டேரிங்கை வந்து எதுக்கு வச்சுருக்க? ஆரோக்கியத்துக்கு வச்சுட்ட. ஆனால் வண்டி மட்டும் எதை பார்த்தே நிற்கிது? வியாதியை பார்த்தே நிற்கிது. கர்த்தர் சொல்கிறாரு, ஸ்டேரிங் ஆரோக்கியத்துக்கு திரும்பிடுச்சு, வண்டி மட்டும் வியாதியில் நிற்கிது, அதனால் ஒன்றும் நடக்கலைன்னு இறங்கிறாத. நீ பண்ணுற ஜபத்தை, நீ ஆக்சிலேட்டரை கொடுத்த உடனே காலை வச்சோடனே டவக்குன்னு வண்டி இப்படி திரும்புது. வச்சோடனே நேராக தான் போகுது. என்ன இன்னும் நேராக தான் போகுதுன்னா அப்படியே திரும்பும் பாரு, ஜல்லுன்னு திரும்பி அப்படியே வண்டி திரும்பிடும். வண்டி ஓட்டுறவனுக்கு தெரியும், ஓட்டி பழகினவனுக்கு தெரியும். புதுசாக இருக்கவனுக்கு வண்டி டயர் எங்கிட்டு திரும்பி இருக்கு எனக்கு தெரியலையே, லைட்டாக கண்ணாடி வெளியே எட்டி பார்த்தா அதாவது மக்கள் மேலே ஓட்டுற மாதிரி ஆயிரும். நீ டயரை பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேண்டாம், ஸ்டேரிங்கை திருப்பு. அப்போ டயரு எட்டி பார்க்க வேணாம், நான் ஸ்டேரிங்கை திருப்பி இருக்கேன், எந்த திசையில் திருப்பி இருக்கணும், டயர் அந்த திசை தான் திரும்பி இருக்கணும். அவ்வளோதான். இந்த நம்பிக்கையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. ஆமாம், நம்பிக்கையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் திருப்புறீங்க, திரும்புன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? டயர் திரும்பி இருக்கு அப்படின்ற எட்டி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? இல்லை, எட்டி பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வண்டி ஓட்டும்போது ஸ்டேரிங்கை திருப்பினாலே போதும், டயர் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? திரும்பிடும். அப்படித்தான் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தும் போது உங்கள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும், என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் போக்கு திரும்பிதான் இருக்கிறது. ஒரு பாடி திரும்பாம இருக்கலாம், ஆனால் டயர் திரும்பி இருக்கு இயேசு நாமத்தில். இன்னும் கொஞ்ச நாட்களில் இன்னைக்கு டயர் திரும்பின இடத்துக்கு இந்த பாடி திரும்புறத உங்களுடைய கண்கள் என்னுடைய கண்களும் பார்க்கும் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. என் அன்புக்குரியவர்களே, பைபிள் வந்து நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறது. நாம் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அப்ப ஒரு பொசிஷனில் கடவுள் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு. நாம் எல்லாரும் இந்த உலகமாகிய கப்பலை நடத்துகிற கேப்டன்களாக இருக்கிறோம். ஆகவே ஜனங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆனால் அதை வந்து நீங்கள் வெறும் ஆறுதலில் மட்டுமல்ல, அதை மாற்றக்கூடிய செயல்பாட்டில் அதை நீங்கள் காட்ட வேண்டும். நமக்கு ஒரு வேலை இருக்கிறது, பேசுவது.
நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் ஒரு சிறிய சுக்கான் கப்பலை திருப்புகிறது போல நம்முடைய நாவாகிய சுக்கான், நம்முடைய யோசிக்கிற இடம் எதுவோ அந்த இடத்திற்கு இந்த உலகமாகிய கப்பலை நீ நான் திருப்ப முடியும். நாம் யார்? நாம் இந்த உலகமாகிய கப்பலை நடத்துகிற மாலுமிகள். That is the bottom line of today's message. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார்? இந்த உலகத்தை சரியான பாதையில் திருப்பக்கூடிய மாலுமிகள். இதை என்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமும் சபைகளும் புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு இந்த கப்பல், இந்த உலகமாகிய கப்பல் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும், ஐஸ்வர்யத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். வருகிற வருஷங்கள் நம்முடைய கண்கள் அதை பார்க்கும். மாபெரும் மாற்றங்களை இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் நீயும் நானும் ஏற்படுத்தி இருப்போம் என்று நான் சொல்லுகிறேன். என் மகனே, மகளே, நீ ஒரு மாலுமி. ஆம், கப்பல் போகிற போக்கிலே போவதற்கல்ல, அல்லது ஜனங்கள் எல்லாம் கதறி கொண்டிருக்கும் போது நாமும் கதறுவதற்கல்ல, கதறுகிற ஜனங்களுக்கு ஆறுதலாக சரியான விதத்திலே அந்த கப்பலை திருப்பக்கூடிய மாலுமிகளாக, எல்லாரும் பதறிக்கொண்டிருக்கும் போது சரியான வார்த்தைகளை பேசக்கூடிய தேவனுடைய மனுஷர்களாக இந்த கப்பலை சரியான திசையில் இந்த உலகத்தை திருப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். நாம் மட்டும் அமர்ந்திருக்கவில்லை, நம்மோடு கூட அவரும் இருக்கிறார். 2 விதமான பெரிய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, தேவனைப் போல பேசுவது, தேவனிடத்தில் பேசுவது. இது இரண்டும் இந்த உலகத்தை சரியான பாதையில் திருப்பும். சரியான பாதையில் இதுவரைக்கும் திரும்பி இருக்குல்ல, ஒண்ணுமே நடக்காம இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய இருட்டு உலகத்தில் இருந்துச்சு இந்த உலகம். கிறிஸ்தவம் எவ்வளவு பெரிய இருட்டில் இருந்துச்சு, இன்னைக்கு மாறி இருக்கு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்து ஒரு கிருபையின் செய்தி நீங்க கேட்க முடியாது. நாட் ஈவன் ஒன் கிரேஸ் மெசேஜ் ஹியர் ஆர் தேர், அப்படியே ஸ்கேட்டர்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் ஒரு 2-3 பேர், அதுக்கப்புறம் சவுத்தில் ஒரு 1-2 பேர், 2 பேரும் கூட சொல்ல முடியாது, ஆமாம் 1-2 பேர், அவ்வளோதான். டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து கிருபெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாருக்கலாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் 4 பேர். ஆனால் இன்னைக்கு 5 வருஷத்துக்குள்ள எதெல்லாம் வந்து நியாயப்பிரமாணம் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சோ அது எல்லாம் ஆஃப் ஆகி போச்சு. எங்கு திரும்பினும் சக்தி எடான்ற மாதிரி எங்கு திரும்பினாலும் கிருபை தான். இந்த 5 வருஷத்துக்குள்ள நான் பார்க்குறேன் பயங்கரமான எழுச்சி. இந்த உலகம், கிறிஸ்தவ உலகம், நம்முடைய சுய நீதியினால் அல்ல, கிறிஸ்து சிலுவையிலே முடித்ததின் அடிப்படையில் தான் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், வியாதிகள் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை தொடுவதற்கு, எனக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு பிசாசு எந்த விதமான உரிமையும் லீகலாக கிடையாது என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டதா இன்றைக்கு சபை நின்று கொண்டிருக்கிறது. இந்த 5 வருஷத்தில் எவ்வளவு பெரிய மறுரூபத்தை சபை அனுபவிச்சிருக்கு. ஒரு காலத்தில் வந்து வியாதியை கடவுள் தான் கொடுக்குறான்னு வாங்கிட்டு இருந்த சபை இன்றைக்கு தேவன் சுகப்படுத்துகிற வியாதி பிசாசு என்று அறிந்திருக்கிறது. ஒரு காலத்தில் வறுமையை கர்த்தர் வறுமையைத்தான் விரும்புகிறாரு. ஆகவே நாமும் வறுமையில் வாழ வேண்டும் என்று சொல்லி வறுமையை மிகப்பெரிய ஆசீர்வாதம் நினைத்துக் கொண்டிருந்த கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு வறுமை என்பது உவாம் சொல்லப்பட்ட ஒரு சாபம் என்பதை அறிந்து இன்றைக்கு வந்து ஆசீர்வாதம், தேவன் ஐஸ்வர்ய சம்பனர் என்றும் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார் என்பதை அறிந்து கொண்டு அவர் தரித்திரமானதன் நோக்கம் நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்று புரிந்து கொண்டு சபையானது இன்னைக்கு ஐஸ்வர்யத்தில் கடந்து வந்திருக்குது. நான் இந்தியா மட்டும் தமிழ்நாடு மட்டும் பேசல, உலகம் முழுவதும் சொல்றேன். கிறிஸ்தவம் ஐஸ்வர்யத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறே, இது மறுரூபம் இல்லையா? எப்படி மாறியது இதெல்லாம்? ஏதோ சில தேவனுடைய மனிதர்கள் தங்கள் நாவாகிய சுக்கானினால் பேச ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து பேச 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 கிறிஸ்தவம் என்கிற கப்பல் அப்படியே வறுமையிலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு திரும்பிச்சு பாருங்க. கையை தட்டே. ஆமென், ஆமென். செழிப்பு பிரசங்கி முதலாவது யார் அப்படின்னா இயேசு தான் செழிப்பு பிரசங்கி, பவுல் தான் செழிப்பு பிரசங்கி. பவுல் சொல்றாரு, நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும், நாங்கள் தரித்திரர் கிடையாது. ஒருவேளை நீ எங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட, எண்ணப்பட்டாலும் நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட, நாங்கள் அயோக்கியர்கள் என்று எண்ணப்பட்டாலும் அப்படின்னா நான் அயோக்கியம் கிடையாது, நீ அயோக்கியம் நினைச்சுக்கிட்டு இருந்தீனா. தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களும். யார் ஐஸ்வர்ய பிரசங்கி? பவுல். என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் உலகம் எதை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு? தரித்திரத்திலே தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது கேன் டு மவுத் அப்படி தான் போகணும்னு. ஆனால் இவன் விடவே இல்லை, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே கிறிஸ்தவ சமுதாயம்
செழிப்புக்குள்ள வந்துருச்சு. கப்பல் என்ன செய்ய போகுது? திரும்பிக்கிட்டு இருக்கு. மாலுமிகள் ஆகிய நாம் இருக்கிற நேரத்தில் உள்ள இருக்கிற பிரயாணிகள் பதட்டப்படலாம். நீ நானும் பதட்டப்படக்கூடாது. வருத்தப்படலாம், ஆனால் பதட்டப்படக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், வருத்தப்படலாம், அவங்க கண்ணீரோடு நீங்கள் பங்கெடுக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் கப்பலை சரியான திசையில் திருப்புவதற்கு. நர்மையான மகனே மகளை, நீ கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவளாய் இருப்பாயானால் நீ ஒரு மாலுமி என்பதை மறந்து போகாதே. நீ பேச 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 நீயும் நானும் சேர்ந்து இந்த உலகத்தை திருப்பிட்டு இருக்கிறோம். ஆமாம், அழிவிலிருந்து செழிப்புக்கு திருப்பி இருக்கோம். மாபெரும் செழிப்பின் வருஷமாய் தமிழ்நாட்டுக்கு இருக்கும். கையை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆமென். காரணம், யார் ஆட்சி செய்கிறார் என்று அல்ல, இந்த ஆட்சியாளருக்கு மேலாக யார் இருக்கிறார்? தேவாதி தேவன் இருக்கார் என்பதை வைத்து நான் சொல்லுகிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் முடிக்கிறேன். நாம் யார்? நாம் மாலுமிகள், நடத்துகிறவர்கள். 1000 காற்று கப்பலில் அடிக்கலாம், 1000 அலைகள் வந்து மோதலாம். ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் அதை நடத்துகிறவர்களாகிய நாம் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு இந்த உலகமாகிய கப்பல் திருப்பப்படுகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.